அனைவருக்கும் வணக்கம். நான் நளினி இளங்கோவன். வெல்கம் டு குயின் அட் ஹோம் தமிழ். இன்றைக்கி ஒரு ஸ்டார்டர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ பேபி கார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபி கார்ன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பேபி கார்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த கட் பண்ண பேபி கார்ன் எல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டா போதும். இப்போ பேபிக்கான தண்ணியில இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவெல்லாம் பேபி கார்ன்ல நல்லா மேல கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி தேவைப்பட்டா லைட்டா மேல தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேல நல்லா கோட் ஆயிருக்கணும் அந்த மாவு. இப்போ கார்ன் ரெடியா இருக்கு பொரிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி காய விட்டு அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கார்ன் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இன்னொரு வாணலியில எண்ணெய் விட்டு நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், கேப்சிகம் என்ன கலர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். எங்கிட்ட இருந்தது இந்த 2 கலர், நான் அதனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அப்புறம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவையா இருந்தா சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃபிளவர் மிக்ஸை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பேபி கார்னை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலா 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். கார்னிஷிங்காக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.